விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகளில் மாத்தி யோசிச்சங்க பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த விவசாயி திரு ஏஎல் ஸ்கொயர் அழகானந்தம் தரும் செய்திகள். என் பேர் அழகானந்தம். நான் பேசிக்கலி ஒரு சிவில் இன்ஜினியர். நான் 23 வருஷம் ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கேவிகே மூலமாக எனக்கு கறவை மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து எனக்கு மிக நல்ல முறையில் ஏன்னா எனக்கு பேசிக்காக விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. பழனிசாமி சாரும் தங்கத்துறை சாரும் மிக நல்ல முறையில் எனக்கு ஆரம்ப காலத்தில் எப்படி கறவை மாடு வளர்க்கலாம், அதில் எப்படி நம்ம லாபகரமாக கொண்டு வரலாம், தீவனத்தை எப்படி குறைச்சி இயற்கையான முறையில் விவசாயம் செய்து அதில் மூலமாக இயற்கை தீவனங்களை கொடுத்து மாட்டை நம்ம இது பண்ணி அது மூலமாக சக்சீட் ஆகிறதுக்கான வழிமுறைகளை குன்றக்குடி கேவிக்கு மிக நல்ல முறையில் எனக்கு பயிற்சி கொடுத்து இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து இப்போ என்கிட்ட வந்து 50 மாடுக்கு மேலே இருக்குது. இப்போ ஒரு 30 மாடு கறக்குது. இன்னும் ஆடுகள் 100 ஆடு வச்சுருக்கேன் நான், வெள்ளை ஆடுகள். கோழி ஒரு 100 கோழி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கோழி தான் இருக்குது. எல்லா முறையிலையும் இதுலேயும் கால்நடை பல்கலைக்கழகத்து மூலமாக 6 மாதம் கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியை எடுத்து எக்ஸாம் எழுதி முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று அது மூலமாக இப்போ கோழி வளர்ப்பும் அரசாங்கத்தின் மானியத்தோட கோழி வளர்ப்புக்கான முறைகளை செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கறவை மாடு வளர்ப்பில் வந்து இப்போ ரொம்ப சக்சீடாக போயிட்டுருக்கு. இப்போ ரொம்ப வறட்சி, இந்த 2 வருஷமாகவே சிவகங்கை மாவட்டத்தில் மிக வறட்சியாக இருந்த காலத்துலேயும் நாங்கள் இந்த சோளம், கோஃபோர் இந்த மாதிரி பயிர்களை போட்டு தீவனங்களை குறைச்சி லாபம் அடைகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இதில் தான் கலப்பின மாடுகள் தான் வளர்த்துட்ருக்கோம். எங்களுடைய மெயின் அச்சீவ்மெண்ட்டே வந்து இயற்கையான மாடுகள், தார்பார்க்கர், காங்கிரேஜ் இந்த மாதிரி மாடுகளை கொண்டு வரணுங்கிறது தான் மெயின் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. பட் குஜராத்துக்கு போய் நாங்கள் கொண்டு வர போயில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்ற பல பிரச்சனைகள்னால அது முடியாமல் போச்சு. அடுத்த வாரம் நாங்கள் தார்பார்க்கரும் காங்கிரேஜ் மாடுகளை, நம்ம நாட்டின மாடுகளை வளர்க்குறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கறவை மாடு வளர்ப்பில் வந்து காலையில் நமக்கும் ஈவினிங் வளர்க்குற பாலோட வருமானம் வந்து மாட்டுக்கும் செலவழிக்கிறோம். அதாவது எப்படின்னா, காலையில் 10 லிட்டர் கறக்குதுன்னா அது நம்ம இன்கம். சாயந்தரம் 9 லிட்டர் கறக்குதுன்னா அதுக்கு மாட்டுக்கு நம்ம தீவனத்துக்கும் மற்ற செலவுகளுக்கும் யூஸ் பண்ணிட்டு. வேளாண் வந்து இப்போ மழை இல்லாதனால நாங்கள் ஒன்றும் செய்யலை. ஃபஸ்ட்டு வெண்டிக்காய், கத்திரிக்காய், தக்காளிலாம் போட்டுருந்தோம். பச்சை மிளகா போட்டோம். அது தோட்டக்கலை மூலமாக செஞ்சிட்ருந்தோம். சிவகங்கையில் தோட்டக்கலை சார்பாக நிறையா செஞ்சிட்ருந்தோம். மேங்கோ ட்ரீஸ் ஒரு 145 மாங்காய் ட்ரீ, எல்லா வகையான மாங்காயும் இருக்குது. எல்லா வகையான மேங்கோ, தென்னை மரம் வச்சுருக்கோம். இப்போ ஒரே காரணம் வறட்சி தான் மெயின் காரணம். நம்ம டைரி ஃபார்மை தான் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கேன். சொந்தமாக பாலை வந்து பாக்கெட் போட்டு இது பண்ணுறதுக்கும், அதிலேருந்து நெய் இந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க இப்போ குன்றக்குடி கேவிகேயில். அது மூலமாக நெய் தயாரிக்கிறதுக்கு அடுத்த பிளானிங் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஆடு வந்து இப்போ சும்மா தான் வளர்த்துட்ருக்கோம். கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு தான் அவங்க சொல்லிக் கொடுத்தது. பேசிக்காக இப்போ வந்து இதே 11 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் கொட்டில் முறை இது செட்டு போடுறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம். லேசர் கருவி மூலம் தானியங்கி நிலம் எவ்வாறு சமப்படுத்தப்படுகிறது என்பதை நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று பார்க்கலாம். லேசர் கருவி மூலம் உலர்ந்த நிலையில் நிலத்தை சமப்படுத்தலாம். இவ்வாறு சமப்படுத்துவதால் பாசன நீர் சேமிப்பு 60% வரையில் இருக்கும். நாள் ஒன்றுக்கு 1.5 ஏக்கர் நிலத்தை லேசர் கருவி மூலம் இயங்கும் தானியங்கி நிலம் சமப்படுத்தும் கருவி மூலம் சமப்படுத்தலாம். இவ்வாறு நிலத்தை சமப்படுத்துவதற்கான செலவு குறைவாகவே இருக்கும்.
இன்றைய நிகழ்ச்சியில் லேசர் கருவி மூலம் தானியங்கி நிலம் சமப்படுத்தும் கருவி குறித்த செயல்பாடு குறித்து மேலும் பல விரிவான தகவல்களை நமக்கு தருகிறார் தருமபுரி மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பண்ணை மேலாளர் திரு இரா பன்னீர்செல்வம் அவர்கள். நம்மளுடைய வேளாண்மைக்கு ஒரு புதிய வரவான லேசர் மூலம் இயங்கும் தானியங்கி நிலம் சமன்படுத்தும் கருவியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உயரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னாக்கா இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டிராக்டர் நிறுத்திக்கிறோம், இந்த பக்கெட்டோட கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு இப்படி இந்த இதை மேலுக்கும் கீழுக்கும் தூக்கும்போது என்னன்னாக்கா முதல்ல நமக்கு சத்தம் கிடச்ச மாதிரி இந்த கண்டினியூஸ் சத்தம் கிடைக்கும்போது இப்போ எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த மட்டத்துக்கு நம்ம இங்கே மண்ணை குவிக்கணும். இப்போ இந்த மட்டத்தில் இருக்குது நமக்கு, இந்த மட்டத்துக்கு சைடில் இருக்கிற மண் எல்லாத்தையும் குவிச்சு ஒரு மேடான பகுதியை உருவாக்கணும். இது போல் மண்ணை நல்லா குவியில் குவிச்சிட்டு இப்போ மேடு இருக்குங்க, இப்போ உயரமாக இருக்குது, அந்த சிக்னல் கொடுக்குறது வந்து உயரமாக கொடுக்குது. இப்போ பாருங்கள் கண்டினியூஸாக சத்தம் வந்துருச்சு. இதுதான் நமக்கு மட்டம். இந்த மட்டத்தை வந்து அந்த பக்கெட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த மேடு வந்து நம்ம இப்போ அந்த மட்டத்துக்கு வந்து இப்போ பக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கெட்டை இங்கே வந்துருச்சு. வந்தோடனே என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அங்கே முதல்ல சொன்னால் நம்ம மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கை மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடறோம். இப்போ வந்து நம்ம அந்த ஏற்கனவே மண்ணை குவிச்சு எவ்வளோ உயரம் இருக்குங்கிற அளவு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த மட்டத்துக்கு அந்த பக்கெட்டினோட அடிப்பரப்பு வந்து உட்கார போகுது. இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இப்போ இந்த மட்டத்துக்கு இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மட்டம் கிடைமட்டம் சரியாக வந்துருச்சு. இந்த மட்டம் தான் நமக்கு இப்போ வேணும். இப்போ இந்த கிடைமட்ட அளவை வந்து பக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ரிசீவருக்கு அந்த கிடைமட்ட அளவை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ரிசீவரை பாருங்கள், இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. இதே போல் சிகப்பு லைட்டு இங்கே கீழே எரியுது. இந்த மாதிரி மேலே ஒரு லைட் இருக்குது, இந்த சென்டரில் ஒரு லைட் இருக்குது. மொத்தம் 1 2 3 லைட் இருக்குது. இந்த இது எதுக்குனாக்கா இந்த மாதிரி கீழே எரிஞ்சினாக்கா இது வந்து மேலே தூக்கணும் அப்படிங்கிறது அடையாளம். இதே போல் இங்கே மேலே எரிஞ்சினாக்கா இப்போ பாருங்கள் மேலே எரியும், உயரமாக போச்சுனாக்கா மேலே எரியும். இப்போ மேலே எரியுது. அந்த மேலே எரிஞ்சதுனாக்கா அதிலிருந்து கீழே இறக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவு வந்து கீழே எரியுது, இப்போ நமக்கு கீழே தெரியுது. இது வந்து இப்போ வந்து நம்ம மேலே தூக்கணும் அப்படிங்கிறத அளவு குறிக்குது. இப்போ வந்து மேலே எரியுது, மேலே எரிஞ்சுனாக்கா கீழே இறக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த சென்டரில் இருக்கிற பச்சை எரியும் போது இப்போ கிடைமட்டமாக வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அளவு எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்க. இப்போ வயலில் என்ன பண்ணணுனாக்கா நம்ம முட்டை வடிவத்தில் வளைச்சி ரவுண்டாக ஓட்டணும். ஏன் முட்டை வடிவத்தில் ஓட்டணுனாக்கா நேராக போனோம்னாக்கா ரொம்ப மேட்டில் போச்சுன்னா மண் அதிகமாக இழுத்துருச்சுனாக்கா மண் வெளியில் இழுத்துட்டு வரது கஷ்டம், ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகிறது. அதனால் எந்த இடத்துல எவ்வளோ மேடு இருந்தாலும் மண்ணை இழுக்கும். அதனால் நம்ம அந்த மண் பக்கெட்டை நிறையிற அளவுக்கு அந்த பரம்பு பலகை நிறையிற அளவுக்கு மட்டும்தான் மண் எடுக்கணும். அதனால் முட்டை வடிவில் அப்படியே வளைச்சி மேட்டிலிருந்து அப்படியே லைட்டாக பள்ளத்துக்கு ஓட்டிகிட்டே வந்தோம்னாக்கா மண் அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்து நிறைவிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன செய்யணுனாக்கா நம்ம எப்படி வயலில் உழவுசால் டிராக்டர் ஓட்டுறோமோ அதே போல் உழவுசால் ஓட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ உங்களுக்கு வயல் வந்து ரொம்ப கிடைமட்டம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு டிராக்டரினோட பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55 65 ஹெச்பி, மினிமம் 55 ஹெச்பி அது வேணும். 65 ஹெச்பி வரைக்கும் நம்ம இருந்தால் போதும். அந்த டிராக்டர் தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கும் கம்மியாக இருக்கிறத பயன்படுத்தினாக்கா இதனோட இழுவைத்திறன் பத்தாதனால நமக்கு ஆப்ரேட் ஆகிறது சிரமமாக இருக்கும். அதனால் 55 65 ஹெச்பி குதிரைத்திறன் இருக்கக்கூடிய டிராக்டரை தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த கருவி எப்படி நம்ம வயலில் இயக்கிறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக சொன்னேன். இப்போ இந்த கருவியை இயக்கிறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வயலுக்கு வந்து ரொம்ப துல்லியமான சமதளமான பரப்பு கிடைக்கும். நம்ம வீட்டில் தர போட்டாக்க எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கோ அந்த அளவுக்கு துல்லியமாக கிடைக்கும். ஈவன் வீட்டில் தர போடும்போது கூட ஒரு சில டைமில் என்ன செய்கிறோன்னாக்கா அந்த தண்ணி ஒரு பக்கமாக வடிகிறதுக்காக ஒரு பக்கம் பள்ளம் கொடுப்போம். அந்த பள்ளம் கூட இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். அதனோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா 2 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சமதளமாக கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு தண்ணீர் வேஸ்ட் ஆகிறது, பாசன நீர் வேஸ்ட் ஆகிறது ரொம்ப இதாகுது. அதனால் தண்ணி வேஸ்ட்டே ஆகிறதில்ல. கரெக்டாக எல்லா பகுதிக்கும் ஒரே அளவு சீரான தண்ணீர் கிடைக்குது. எல்லா பகுதிக்கும் சீரான அளவு தண்ணி கிடைக்கும்போது நம்ம விதைக்கும் போது என்ன ஆகுது, பயிரினோட முளைப்புத்திறன் வந்து நல்லா இருக்குது. முளைப்புத்திறன் நல்லா இருக்கும்போது பயிர் வந்து எல்லா பக்கமும் நல்லா முளைச்சி வரும்போது பயிரினோட எண்ணிக்கை வந்து ஒரே சீராக நம்ம எந்த பயிரிடவெளி சொல்கிறோமோ அந்த பயிரிடவெளியில் பயிரினோட எண்ணிக்கை இருக்குது. இந்த மாதிரி பயிர் வந்து சீராக எல்லா பக்கமும் இருக்கிறதுனால களைகள் முளைக்கிறது வந்து குறையுது. நம்ம சாதாரண முறையில் செய்யும்போது என்ன செய்கிறோம், மேடு பள்ளம் நிலவரம், அதுக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ஆள் இருக்கணும். ஆள் அவங்க நல்லா செஞ்சாங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து சம்மானம் கிடைக்கும். செய்ய தெரியலனாக்கா கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கும்போது நாங்கள் மேட்டில் இருக்கக்கூடிய பயிர் வந்து தண்ணி கிடைக்காம வாடும். அதே பள்ளத்தில் இருக்கக்கூடிய பயிர் வந்து தண்ணி அதிகமாக தேங்கி
அழுகி போகும். இடையில் இருக்கக்கூடிய சமமாக இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி அளவாக கிடைக்கக்கூடிய பயிர்கள் மட்டும்தான் நல்லா வளரும். இந்த பக்கம் மேட்லேயும் பயிர்கள் கருகிறது, பள்ளத்துலேயும் பயிர்கள் கருகிரும்போது என்ன ஆகுது, அந்த பகுதியில் வந்து களைகளோட எண்ணிக்கை அதிகமாகி களைகள்னால வரக்கூடிய பாதிப்பு வந்து நமக்கு அதிகமாகுது. இந்த மாதிரி நமக்கு சமமாக செய்யும் பொழுது அதனால் களைகளால் வரக்கூடிய பாதிப்புகள் சுத்தமாக குறைஞ்சு பார்த்திங்கன்னா 40% வரைக்கும் களை எடுக்கக்கூடிய செலவு வந்து நமக்கு மிச்சமாகுது. அதுக்கடுத்து பயிரினோட எண்ணிக்கை, நான் முதல்ல சொன்னால் பயிரினோட எண்ணிக்கை வந்து சீராக பராமரிக்குது. அப்போ வந்து பயிரினோட எண்ணிக்கை வந்து ஒரு பரப்பில் பார்த்திங்கனாக்கா நம்ம சாதாரண முறைக்கு இதுக்கும் பார்த்திங்கனாக்கா அதிக பயிர் எண்ணிக்கை இருக்குது. அதிக பயிர் எண்ணெய் இருக்கும்போது அதிக அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்குது. இதுபோல் நமக்கு இதாகும்போது 20% வரைக்கும் கூடுதல் மகசூல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா விவசாயிகளும் பலன் பெறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவி பார்த்திங்கனாக்கா எல்லா பகுதியிலும் கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது, அதுக்கடுத்து டெல்லியில் இருக்குது. இந்த கருவி வாங்கி நம்ம விவசாயிகள்லாம் பயன்படுத்துங்க. இந்த கருவியினோட விலை பார்த்திங்கனாக்கா 4 லட்ச ரூபா வருது. இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் சப்சிடியாக கொடுக்குறாங்க. இவ்வளோ விலை போட்டு நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து வாங்கும் பொழுது உங்களுக்கும் அது எல்லாருக்கும் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து வாங்கும்போது எல்லாருக்கும் டிவைட் ஆகும்போது இதனோட செலவு வந்து குறையும். ஏன்னா இது வந்து ரெகுலராக பயன்படுத்தணுங்க அவசியம் இல்லை. 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா பயன்படுத்திட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயல் வந்து சமமாக இருக்கும். திரும்ப அடுத்து எல்லாம் உழவு பண்ணும்போது திரும்ப மேடு பள்ள வரும்போது மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா பயன்படுத்தினாவே போதும். இல்லைங்க சார், நான் அதை வாங்கி நான் வந்து பயன்படுத்துறது வந்து எனக்கு சிரமமாக இருக்கும், இவ்வளோ செலவு பண்ணுறதும் சிரமம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம அரசாங்கமே வந்து எல்லா வேளாண் பொறியியல் துறையிலையும் இதை வாடகைக்கு வச்சுருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வேளாண் பொறியியல் துறையில் நீங்கள் போய் தொடர்பு கொண்டு இந்த கருவியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து வாடகை வந்து 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவில் நீங்கள் போய் இது பண்ணிட்டு உங்கள் பகுதிக்கு வந்து எவ்வளோ ஆகும் அதை பொறுத்து நீங்கள் பணம் கட்டினீங்கனாக்கா அவங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் வயலை வந்து சமன்படுத்தி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற முடியும். மேலும் உங்களுக்கு இந்த தொழில்நுட்பங்களை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும், நான் அதை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் திட்ட ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொண்டு நீங்கள் இதுக்கான முழு தகவலையும் பெற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின் அஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.